Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷியா லாஜிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷியா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எலைட் பாஸ் வாங்குனீங்க அப்படின்னா எல்லா பேங்க் கண்டென்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஸோ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியான வே வந்து நம்ம எலைட் பாஸ் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? So it will covers aptitude, English, reasoning, எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வரையும் ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் கவரேஜ் ஆகும். ஸோ மறக்காம நம்ம லைட் பாஸ் வாங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிஷன் லாஜிக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ண நினைச்சீங்கன்னா CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால் அவைல் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லெஸ் பிரைஸ்ல உங்களால் அவைல் பண்ண முடியும். சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா குயிஸ் டெய்லி குயிஸுமே இருக்கும். ப்ளஸ் வந்து அப்டேட்ஸுமே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? என்ன மாதிரியான அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ரிசல்ட் வந்தாலுமே இல்லை ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலகிராம் சேனல்லையுமே வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் போகலாம். சரிங்களா? இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் 12. ஓகேங்களா? So SEBI has recently proposed a single window gateway to simplify investment process for which type of investors வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கோசரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படி மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியா சிம்பிளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கேட்வே மாதிரி கிரியேட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணியிருக்கிறதுனா செபி தான் வந்து இதுக்கான பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை வந்து வெளிப்படைத்தன்மையாகவும் அதே மாதிரி லெஸ் டைம் கன்சியூமிங்கா இருக்கிற மாதிரியுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? Currently, foreign investors face multiple regulatory approvals across agencies, which delays in entry to into the Indian markets. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே நிறைய நிறைய கேட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து இந்த அப்ரூவல்ஸ் கிராஸ் பண்ணி நிறைய ஏஜென்சி கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ற விதமா இந்த கிரியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கிள் விண்டோ கேட்வே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா KYC, கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அண்ட் ரிஸ்க் மானிட்டரிங் சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து அவைலபிளா இருக்கு. இட் ஆல்சோ அலைன் த இந்தியாஸ் கோல் பிகமிங் 5 trillion எக்கனாமியா பிக்ஸ் பண்ணிருக்கிற இந்தியாவோட கோலை வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? செபி எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1988ல. இது ஸ்டாச்சுட்டரி பாடியா வந்து எப்ப சேஞ்ச் ஆச்சுன்னா 1992ல. ஓகேங்களா? செபியோட இப்ப கரண்ட் சேர்மன் வந்து மதாபி பூரி புச் அப்படின்றவங்க தான் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய சேர்பர்சன். செபியோட ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா மும்பை, மகாராஷ்டிரா. The largest foreign investors group in India பார்த்தோம் அப்படின்னா FPI தான் வந்து largest foreign investor groupனு சொல்றாங்க, which means foreign portfolio investors. Next பார்த்தோம் அப்படின்னா which NBFC has become India's first miscellaneous NBFC to cross a business turnover. எவ்வளவு turnover எடுத்திருக்காங்கன்னா 1 lakh crore. ஓகேங்களா? 1 lakh crore வந்து பிசினஸ்ல வந்து டர்ன் ஓவர் எடுத்திருக்காங்க. ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன். ஓகேங்களா? அந்த NBFC என்ன கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா KSFE, அதாவது கேரளா ஸ்டேட் பினான்சியல் என்டர்பிரைசஸ். அந்த கம்பெனி தான் வந்து டர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 1 lakh crore வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் NBFC. ஓகேங்களா? ஸோ KSFEக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட் பினான்சியல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அச்சீவிங் த ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் கிராசிங் 1 lakh crore டர்ன் ஓவர் வந்து இந்த பிசிக்கல் இயர் 2025 வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்லேனியஸ் NBFC பேங்க். ஓகேங்களா? இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இந்த டர்ன் ஓவர், இந்த அச்சீவ்மெண்ட் மூலமா வந்து இன்னும் நிறைய ட்ரஸ்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து காமன் பீப்புள் வந்து இன்னும் அதிகமா வந்து கிரியேட் ஆகும் அந்த ஸ்டேட்ல, கேரளா ஸ்டேட்ல. KSFE இஸ் ஃபுல்லி ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் கேரளா கண்டர்ல தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரன் ஆகுது KSFE. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
The growth was fueled by digital chip schemes and mobile banking service. அதாவது அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிட் ஸ்கீம்ஸ் மாதிரியும் இருக்கு, அதாவது மொபைல் மூலமா சிட் ஸ்கீம்ஸும் வந்து மொபைல் பேங்கிங் சர்வீஸுமே வந்து இதன் மூலமா இருக்கு. ஓகேங்களா. KSFEO எஸ்டாப்ளிஷ், அந்த கேரளா ஸ்டேட் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு எந்த இயர் பார்த்தோம்னா 1969ல கேரளா. ஓகேங்களா. ஸோ ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா திருச்சூர் கேரளால. KSFE மெயின் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் பார்த்தோம்னா இந்த சிட் ஃபண்ட்ஸ் தான் வந்து மெயின், அதனுடைய மெயின் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா BEML, அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் ரீசென்ட்லி செக்யூர்டு USD டாலர் பார்த்தோம் அப்படின்னா 1 மில்லியன். ஓகேங்களா. ஓவர்சீஸ் கான்ட்ராக்ட் ஃபார் ரெயில் அண்ட் மெட்ரோ காம்பனன்ட்ஸ் கோசரம் வந்து USD வந்து எவ்வளோ டாலர்னா $1 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் கூட பார்த்தோம் அப்படின்னா BEML. எந்த கண்ட்ரி வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவோட சேர்ந்து தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மலேசியா பிளஸ் வந்து BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடோட சேர்ந்து தான் வந்து எவ்வளோ டாலர் பார்த்தோம் அப்படின்னா $1 மில்லியன். ஓகேங்களா. ஸோ $1 மில்லியன் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ரெயில் அண்ட் மெட்ரோ காம்பனன்ட்ஸ் கோசரம். ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொன்னதான் மலேசியா பிளஸ் BEML $1 மில்லியன் வந்து இதுல ஸ்பெண்ட் பண்றாங்க டு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃப்ரம் மலேசியா ஃபார் சப்ளையிங் கிரிட்டிக்கல் ரெயில் அண்ட் மெட்ரோ காம்பனன்ட்ஸ் கோசரம். இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் பிரசன்ஸ் இந்த குளோபல் ரெயில் அண்ட் மெட்ரோ இன்ஜினியரிங் மார்க்கெட்ஸ்ல வந்து இன்னும் அதிகமா வலுப்படுத்தி காட்டும். சரிங்களா. BEML இஸ் வந்து டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் ரெயில் மெட்ரோ மேனுஃபேக்சர். இந்த BEML பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அண்டர்ல வரும். சரிங்களா. இதுல என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு மேனுஃபேக்சர், ஏரோஸ்பேஸ்க்கு பிளஸ் வந்து ரெயில் மெட்ரோ மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த BEML அதாவது ப்ரொடக்ஷன் பண்ற ஏரியா. ஓகேங்களா. இந்த கான்ட்ராக்ட் கவர்ஸ் engineering parts ஆஃப் மெட்ரோ கோச்சஸ், வந்து ரோலிங் ஸ்டாக் சிஸ்டம் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த கான்ட்ராக்ட்ல பண்ணியிருக்காங்க. Malaysia has been modernizing its transport infrastructure, creating opportunities for Indian companies. ஓகேங்களா. அதாவது இப்ப கரண்டா வந்து பார்த்தோம்னா மலேசியால வந்து டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாடர்னைஸா பண்றதுல இந்தியாவோட பங்குமே வந்து இந்த வந்து அதிகமா இருக்கு. அதாவது இந்தியன் கம்பெனிஸ்ல கான்ட்ராக்ட் வரும்போது இன்னுமே அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க ஒர்க் பண்றவங்களுக்கானதும் சரி, இன்னொன்று ப்ரொடக்ஷனுமே சரி இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. ஓகேங்களா. இட் ஆல்சோ சிங்க் வித் நேஷனல் ரெயில் பிளான் 2013 டு மேக் இந்தியா எக்ஸ்போர்ட் ஹப்பா வந்து கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு அடித்தளமாகவும் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்டேஜா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. BEML வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1964ல. ஓகேங்களா. ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா பெங்களூரு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் BEML வந்து ஒர்க் ஆகுது. இப்ப கரண்ட் CMD யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தனு ராய் அப்படின்றவர் தான் வந்து கரண்ட் CMD-ஆ வந்து இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian airport recently bagged the International Architectural Award for its யூனிக் டிசைன் கோசரம் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அவார்டு வந்து வாங்கின இந்தியன் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கவுஹாத்தில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் ஃபார் யூனிக் டிசைன் பர்பஸ் கோசரம். ஓகேங்களா. ஸோ இந்த லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அசாமோட ஃபர்ஸ்ட் CM தான் வந்து இவங்களோட பேர்ல தான் வந்து அந்த ஏர்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அசாமோட ஃபர்ஸ்ட் CM தான் லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவங்களுடைய நேம்ல இருக்கக்கூட தான் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கவுஹாத்தில இருக்கிறது. அந்த ஏர்போர்ட் தான் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2025 வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதுல என்ன இனோவேஷன், அந்த டிசைன் என்ன ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா அசாமீஸ் கல்ச்சர் மூலியமா பில்ட் பண்ணியிருக்காங்க. பேம்பு ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெடிஷனல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து அவங்கள இந்த அவார்டை வந்து வின் பண்றதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த ஏர்போர்ட் டிசைன்ஸ் இன்டகிரேட் சஸ்டைனபிலிட்டி மாடர்ன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு பிளஸ் வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சொல்லிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஏர்போர்ட்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஓகேங்களா. வின்னிங் சச் அ குளோபல் அவார்ட் புட்ஸ் கவுஹாத்தி ஏர்போர்ட் ஆன் த வேர்ல்ட் ஏவியேஷன் மேப். இட் இஸ் அமாங் ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏர்போர்ட்ஸ். இந்தியாவில் வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏர்போர்ட்ஸ்ல இதுவும் வந்து ஒரு ஏர்போர்ட். இதை மேனேஜ் பண்றது பார்த்தோம்னா மேனேஜர் அண்டர் அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேனேஜ் பண்றது. ஓகேங்களா. இந்த ஏர்போர்ட் இஸ் நேம்டு இன் இஸ் ஹானர். இவருடைய நேம்ல தான், அதாவது அசாமோட ஃபர்ஸ்ட் CM அவருடைய நேம்ல தான் வந்து ஹானர் பண்றதுமா அந்த ஏர்போர்ட் வச்சது. எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கவுஹாத்தில போர்ட்ஷர் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு.
கவுஹாத்தி ஏர்போர்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாலே வந்து லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி ஏர்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் எம்ஓஎஸ் அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் ஓகேங்களா இனாகிரேட்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோபேங்க் அட் விச் சிட்டி, எந்த சிட்டியில பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பேங்க் பயோபேங்க் ஓகேங்களா. ஸோ த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல்ஸ் பயோபேங்க் வாஸ் இனாகிரேட்டட் இன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதனுடைய கொலாபரேஷன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா NARFBRன்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச். அந்த அதனுடைய கொலாபரேஷன்ல தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோபேங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஸ்டெம் செல்லை வந்து ப்ரொடெக்ட் அதாவது ஸ்டோர் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியும் வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பயோமெடிக்கல் வெட்டினரி இன்னொன்று வந்து ஃபார்மாசூட்டிக்கல் டேப்லெட்ஸ் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அதில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. திஸ் வில் ஆல்சோ ஹெல்பிங் ப்ரொடியூசிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் லைஃப் ஸ்டாக் அண்ட் இம்ப்ரூவிங் அனிமல் ஹெல்த் கேர். இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்ச் மூலமா நிறைய இப்போ லைஃப் ஸ்டாக் வரக்கூடிய அதாவது கால்நடைகளுக்கு வரக்கூடிய டிசீஸ் அதுக்கு எதிர்ப்பு சக்தி ப்ளஸ் வந்து இம்ப்ரூவிங் அனிமல் ஹெல்த் கேர் அதாவது விலங்குகளோட ஹெல்த் கேரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஓகேங்களா. ஸோ ஜிதேந்திர சிங் எம்பாசிஸ் ரிசர்ச் பயோடெக்னாலஜி ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ் வெட்டினரி சயின்ஸ் டியூரிங் திஸ் இனாகிரேஷன் மூலமா வந்து இந்த ரிசர்ச் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இட் ஆல்சோ இது வந்து எதோட அலைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத்ல இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ல வந்து அலைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது தான் வந்து அவரோட மினிஸ்டர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிதேந்திர சிங். ஹைதராபாத் இஸ் ஆஃப்டன் கால்ட் ஹைதராபாத்தை வந்து அடிக்கடி என்னன்னு சொல்லுவாங்க இந்தியாவோட ஜீனோம் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ டு எதனால அந்த நேம் வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பயோடெக் ஹப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேம் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவோட ஜீனோம் வேலின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் பார்த்தோம்னா ஹைதராபாத் ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்டெம் செல் பேங்க் ஃபார் ஹியூமனுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல ஓகேங்களா. ஸோ இது வந்து அனிமல் ஸ்டெம் செல் அதே பிளஸ் ஹியூமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டெம் செல் பேங்க் எங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா PM Narendra Modi inaugurated and laid the foundation stone for metro projects worth 22,800 crore for which city, எந்த சிட்டில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு PM நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated the laid foundation multiple metro projects வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 22,800 crore வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூர்ல ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் இன்க்ளூட்ஸ் நியூ மெட்ரோ காரிடர்ஸ் எக்ஸ்டென்சிவ் ரூட்ஸ் இன்னொன்று அட்வான்ஸ்டு சிக்னலிங் சிஸ்டம் சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய மாடர்னைசேஷன் ஃபுல்லாவே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. த எய்ம் டு decongest பெங்களூர்ஸ் ஹெவி டிராஃபிக் அண்ட் ப்ரொமோட்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி மாஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன் இந்த ரெடியூஸ் பண்றதுக்கும் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கும் பிளஸ் வந்து பெங்களூர்ல ஆல்ரெடி ஹெவி டிராஃபிக்கா இருக்கும் அந்த டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ற விதமாகவும் வந்து இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மெட்ரோ எல்லாமே. இட் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் நமோ மெட்ரோ நெட்வொர்க் ஆல்ரெடி த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் டெல்லி மெட்ரோ. ஆல்ரெடி வந்து நமோ மெட்ரோன்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா. அந்த மெட்ரோ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் டெல்லி மெட்ரோக்கு அப்புறம் செகண்டா இருக்கிறதே பார்த்தோம்னா இந்த நமோ மெட்ரோ தான் ஓகேங்களா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வில் கிரியேட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். இந்த ப்ராஜெக்ட் மூலமா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பெனிஃபிட்ஸ் லேக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டெய்லி வந்து நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணும்போது அதிகமான பெனிஃபிட்ஸுமே அதில் இருக்கு ஓகேங்களா. பெங்களூர் மெட்ரோ இஸ் அஃபிஷியலி கால்டு தான் அதாவது நமோ மெட்ரோ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெங்களூரோட மெட்ரோன்னு சொல்றது தான் வந்து அஃபிஷியலி கால்டு நமோ மெட்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த இட் பிகன் இன் ஆப்ரேஷன் இன் 2011 இருந்தே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. லார்ஜஸ்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 393 கிலோமீட்டர்ஸ். நமோ மெட்ரோ இஸ் ஆப்ரேட்டட் பை BMRCL அதாவது பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட். அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த நமோ மெட்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரன் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is the president of the Philippines who recently paid his official state visit to இந்தியாவோட விசிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் ஓகேங்களா. பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் அவருடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
ஃபெர்டினாண்ட் ஆர் மார்க்கஸ் ஜேஆர் அப்படின்றவர் தான் வந்து ரீசென்ட்லி வந்து அதாவது விசிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா, பிரசிடென்ட் எந்த நாட்டோட பிரசிடென்ட் பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட். President Ferdinand Romualdez Marcos Jr. of the Philippines visited India on state visit. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2025 லான்ச் அதாவது வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, he held bilateral talks யார் கூடனா நம்ம நாட்டோட பிஎம்ஓ பிளஸ் வந்து பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட்டும் வந்து பேசியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் வந்து ஒரு நட்பு ரீதியான கொண்டு போறதுக்கு. ஓகேங்களா, ஸோ கீ ஃபோக்கஸ் பார்த்தா என்னென்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ட்ரேடு, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் வந்து டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு மெயினாக இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நடு நாட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியா பிளான்ஸ் டு செல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான பிளானிங்குமே பண்ணியிருக்காங்க. லைக் என்ன மிசைல் டிஃபென்ஸ் ரிலேட்டட் மிசைல்ஸ் பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த விசிட் மூலிமா த விசிட் மார்க்ஸ் 75 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸ். எப்போ இருந்துன்னா 1949 இருந்து. ஓகேங்களா, பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா மணிலா. பிலிப்பைன்ஸோட கரன்சி பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, அதாவது பிலிப்பைன் பெசோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். ஓகேங்களா, இப்போ பிலிப்பைன்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோன்னா பிலிப்பினோ, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ், 2 லாங்குவேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் டெலிகாம் கம்பெனி ரீசென்ட்லி பார்ட்னர்ட் வித் எரிக்சன், குவால்காம், சிஸ்கோ அண்ட் நோக்கியோன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியோடையும் இந்த 4 கம்பெனிஸோடையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் 5G, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன கம்பெனி பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் கூட எரிக்சன், குவால்காம், இன்னொன்று வந்து சிஸ்கோ, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோக்கியான்னு சொல்லிட்டு இந்த 4 கம்பெனியுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னா 5G ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் இருக்கிற டிஜிட்டல் ஸ்கில்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பங்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் சப்போர்ட்ஸ் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழ் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுறது. எரிக்சன் அண்ட் நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எலோட 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எரிக்சன் அண்ட் நோக்கியா வந்து ஹெல்ப் பண்ணுது. குவால்காம் பார்த்தோம் அப்படின்னா சிப்செட் இன்னோவேஷன், அதாவது சிப் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அது ப்ளஸ் வந்து ஐஓடி டிவைஸ்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அதுக்கான தேவைக்கான சிப்பு பிளஸ் சிப்செட் இன்னோவேஷன் பிளஸ் வந்து ஐஓடி டிவைஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு குவால்காமும், சிஸ்கோ மூலயமா பார்த்தோம் அப்படின்னா கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன், இன்னொன்று இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி சிஸ்டமை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் வந்து சிஸ்கோ. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒவ்வொரு இதாக சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு. ஓகேங்களா, யார் பார்த்தோம்னா பிஎஸ்என்எல். இந்த கொலாபரேஷன் மூலயமா 5G, சைபர் செக்யூரிட்டி அண்ட் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுமே வந்து அதாவது ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான பேஸுமே வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிஎஸ்என்எல் எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா October 1, 2000. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோன்னா நியூ டெல்லி. இப்போ சிஎம்டி யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன்குமார் குர்வார் அப்படின்றவர் தான் வந்து இப்போ சிஎம்டியா இருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5G சர்வீஸ் லான்ச் பை யார் லான்ச் பண்ணாங்கன்னா நமக்கே தெரியும், ஜியோ அண்ட் ஏர்டெல். எப்போனா October 2022 தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி விர்ச்சுவலி ஃபிளாக்ட் ஆஃப் இந்தியாஸ் லாங்கஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எங்கன்னா அஜ்னி டு புனே ஃப்ரம் விச் சிட்டி, எங்க இருந்துன்னு பார்த்தோம், எந்த சிட்டில இருந்ததுன்னா பெங்களூர்ல இருந்து. ஓகேங்களா, ஸோ பிஎம் மோடி விர்ச்சுவலி ஃபிளாக்ட் ஆஃப் இந்தியாஸ் லாங்கஸ்ட் வந்தே பாரத் இந்தியாவோட லாங்கஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் பிட்வீன் அக்னி, அதாவது நாக்பூர்ல இருந்து புனே அண்ட் புனே. ஓகேங்களா, அந்த ட்ரெயின் கவர்ஸ் ஓவர் 1200+ கிலோமீட்டர் வந்து இதன் மூலயமா கவர் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரன்னிங் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ். ஓகேங்களா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆர் டிசைன் எவ்வளோ ஸ்பீட் அப் டு வந்து 180 km/h ஸ்பீடுக்கு வந்து போகும். த்ரூ ஆப்ரேஷனல் ஸ்பீட் இஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா 130 km/h. எங்க இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் சென்னையில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில தான் வந்து கிரியேட் பண்ணது. ஓகேங்களா, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ஃபீச்சர் இன்க்ளூட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்குன்னா மாடர்ன் சிட்டிங், வைஃபை, ஜிபிஎஸ் பேஸ்டு இன்ஃபோ சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், சேஃப்டி கவர் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஃபிளாக் ஆஃப் எங்கேருந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணாங்க விர்ச்சுவலி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல இருந்து. ஓகேங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு வாரணாசி
2019 தான் வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா. இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஹெட் குவார்டர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தோம்னா நியூ டெல்லி. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா 2025 வரைக்கும் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக மோர் தென் 50 ஆப்ரேஷன் வந்து பாரத் ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் யாதவ் ஓன் a bronze medal in compound archery at the World Games 2025 held in which sport category கண்டல்ல வந்து இவர் வருவாரு. பிளஸ் வந்து இவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக பிரான்ஸ் மெடல் வந்து வேர்ல்டு கேம்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நேம்லேயே கொடுத்துருக்கேன் ஆர்ச்சரி. ஓகேங்களா. ஸோ த இந்தியன் ஆர்ச்சர் ரிஷப் யாதவ் ஓன் a bronze medal. ஓகேங்களா. இந்த காம்பவுண்ட் ஆர்ச்சரி ஈவெண்ட் இந்த வேர்ல்டு கேம்ஸ் 2025 வின் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் வந்து எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா செங்டு சைனால நடந்துச்சு. ஓகேங்களா. வேர்ல்டு கேம்ஸ் 2025 ஹோஸ்ட் பண்ண சிட்டி தான் வந்து இந்த இடத்துல. ஓகேங்களா. செங்டு சைனால வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. இதுல ரிஷப் யாதவ் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியா சார்பா the wins adds India's medal tally and inspired youth for non-cricket sports இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்னும் ஊக்குவிக்கும் விதமா வந்து இந்த கேம் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு கேம்ஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை யார் இந்த வேர்ல்டு கேம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா IWGA, அதாவது இன்டர்நேஷனல் வேர்ல்டு கேம் அசோசியேஷன் தான் வந்து இந்த வேர்ல்டு கேம் வந்து ரன் பண்றது அண்டர் IOC ரெகக்னிஷன் கீழே. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கேம் வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா 1981 கலிபோர்னியா USA வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா. ஸோ இந்தியாஸ் ஃபேமஸ் ரெக்யூர் ஆர்ச்சர்ஸ் பார்த்து யார் ஃபேமஸான ஆர்ச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா குமாரி, அட்டனு தாஸ், தருண்தீப் ராய் அப்படின்றவங்களாம் வந்து இந்தியாவோட ஃபேமஸ் ஆர்ச்சர் கேமுக்கான ஒரு ஃபேமஸான பர்சன்ஸ். ஓகேங்களா. அதுல இந்தியன் ஆர்ச்சர் வந்து ரிஷப் யாதவ் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லயன் டே 2025 எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுவோம்? சரிங்களா. எப்போ அப்சர்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா August 10 வந்து அப்சர்வ் பண்றோம். வேர்ல்டு லயன்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. இதனுடைய முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன் டேன்னும் போது மேக்சிமம் லயன் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கிரியேட் பண்றது தான். பிளஸ் வந்து ஹைலைட்டிங் டிக்ளைனிங் லயன் பாப்புலேஷன், இப்போ சிங்கத்தோட பாப்புலேஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வரதை வந்து ஹைலைட் பண்ற விதமா இந்த டே வந்து அப்சர்வ் பண்றது. ஸோ அதை வந்து இன்னும் லைனுக்கான அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும். லைன் கன்சர்வேஷன்ஸ் சொல்லிட்டு லைனை வந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா. லயன்ஸ் ஆர் கரண்ட்லி லிஸ்டட் இன் வல்னரபிள் IUCN ரெட் லிஸ்ட்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா. ஒரு வல்னரபிள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஜா. ஓகேங்களா. இப்போ வல்னரபிள் ஸ்டேஜ்ல வந்து IUCN ரெட் லிஸ்ட்ல வந்து லயன்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா the day also promotes tourism and conservation programs like Project Lion in India. இதன் மூலமா இந்த டே மூலமா பார்த்தோம்னா டூரிசமும் பிளஸ் வந்து லைன் கன்சர்வேஷன் சொல்லிட்டு எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் லைன்ன்றது பேர் பார்த்து இருக்குங்களா. இப்போ ப்ராஜெக்ட் டைகர்னு இருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா லைனோட கன்சர்வேஷன்ஸ், அதாவது அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான முயற்சியை தான் வந்து ப்ராஜெக்ட் லைன்ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரொமோட் பண்றது விதமா இந்த டே இருக்கு. 2025 தீம் பார்த்தோம் அப்படின்னா focus on protecting the pride aligning with the conservation சொல்லிட்டு தீம் 2025. கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத். இதுதான் வந்து ஏசியாட்டிக் லைனோட மெயின் ஹோம் பிளேஸா வந்து இருக்குது. ஒன்லி ஹோம் ஃபார் ஏசியாட்டிக் லைன். ஓகேங்களா. ஏசியாட்டிக் லைனோட சயின்டிபிக் நேம் பார்த்தோம்னா பேந்தரா லியோ பெர்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் லைன் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2020 தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து லான்ச் பண்ணது ஃபார் ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷனுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பயோஃபியூல் டே எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா August 10 தான் வந்து வேர்ல்டு பயோஃபியூல் டேவா வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயரும் வந்து August 10 தான் வந்து அப்சர்வ் பண்றோம். இட் கமெமரேட்ஸ் சர் ருடால்ஃப் டீசல் who in 1893 ran an engine with peanut oil, a form of biofuel வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு என்ஜின். the day promotes biofuels. இந்த டே மூலமா பார்த்தோம் அப்படின்னா பயோஃபியூலை ப்ரொமோட் பண்ற விதமா இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. as sustainable renewable alternative to fossil fuelsக்கான ஒரு alternative source வந்து இந்த biofuel. it highlights the significance of using ethanol, biodiesel and compressed biogas CBG. இதெல்லாமே வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸா ஹைலைட் ஆகுது. இந்தியா இஸ் ஸ்ட்ராங்லி ப்ரொமோட்டிங். மெயினா என்ன ப்ரொமோட் பண்றாங்கன்னா நேஷனல் பயோ எனர்ஜி மிஷனை வந்து மெயினா ப்ரொமோட் பண்றது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட எய்ம் டு பி அ குளோபல் லீடர் இன் எத்தனால் ப்ரொடக்ஷன்லையும் பிளஸ் வந்து பிளண்டிங் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு குளோபல் லீடரா இருக்கிறது தான் ஒரு எய்மா வந்து வச்சிருக்கிறது இந்தியா.
யூனியன் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த பயோஃபியூல் எல்லாமே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் வந்து பயோஃபியூல் ப்ரோக்ராம் கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே தான் வந்து இந்த பயோஃபியூல் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. ஓகேங்களா. குளோபல் பயோஃபியூல் லீடர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ, பிரேசில், இந்தியா வந்து இருக்கிறது. ஓகேங்களா. இந்தியாவோட எத்தனால் பிராண்டிங் டார்கெட் E20 பார்த்தோம் அப்படின்னா பை 2025-26 20% வந்து எத்தனால் கொண்டு வரது வந்து வச்சிருக்காங்க டார்கெட்டா. ஓகேங்களா. மெயின் கிராப்ஸ் யூஸ்டு ஃபார் எத்தனால் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து எத்தனால் இது பண்றதுக்கான மெயின் கிராப்ஸா என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னா சுகர் கேன், மெய்ஸ் அண்ட் டேமேஜ் ஃபுட் கிரெயின்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which flagship scheme was launched by Assam Chief Minister Dr. Himanta Biswa Sarma to provide monthly financial assistance and encourage higher education enrollment for எவ்வளோ லேக்னா 4 lakh கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா 2.0. ஓகேங்களா. அந்த ஸ்கீம் கீழே தான் வந்து கிட்டத்தட்ட 4 lakh கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்டும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கான ஹையர் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ற ஒரு ஸ்கீமா வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அசாம்ல. ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா 2.0. ஓகேங்களா. ஸோ இது ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் அசாம்ல யார் லான்ச் பண்ணாங்கன்னா அசாமோட சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஓகேங்களா. டு எம்பவர் கேர்ள்ஸ் அண்ட் என்கரேஜ் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. ஓகேங்களா. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுமே வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஹையர் செகண்டரியில இருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் எய்ட் இது வந்து இந்த ஸ்கீம் மூலமா ஒரு சில கேர்ள்ஸ் ஃப்ரம் ஆல் ஃபேமிலிஸ் ஆர் எலிஜிபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லாமல் எல்லா கேர்ள்ஸுமே வந்து இதுல வந்து எலிஜிபிளா இருக்காங்க. ஓகேங்களா. ஃபினான்ஷியல் எய்ட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் செகண்டரிக்கு தான் 1000 per month, கிராஜுவேஷனுக்கு 1250 per month, பிஜிக்கு பார்த்தோம்னா 2500 per month சொல்லிட்டு அப் டு 10 months இன் அகாடமிக் இயர்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. இதன் மூலமா கேர்ள்ஸோட எஜுகேஷன்ஸ் பிளஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா 2.0. ஓகேங்களா. அசாமோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. அசாமோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அன்வரா டைமர் அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அசாமோட சீஃப் மினிஸ்டர். 1982-1981 வந்து அவங்க ஒர்க் பண்ண பீரியட். கிர் நேஷனல் பார்க் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஆஃப் ஏசியாட்டிக் லைன் ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அசாமோட கேபிட்டல் திஸ்பூர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் யூத் டே எப்போ அப்சர்வ் பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 12 தான் வந்து இன்டர்நேஷனல் யூத் டேவை நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். சரிங்களா. இன்டர்நேஷனல் யூத் டே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்சர்வ் பண்றதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலி டிசைக்னேட்டட் பை த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இன் 1999 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டே வந்து எதை ஹைலைட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூத் யங்ஸ்டர்ஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் அண்ட் சிவிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ற விதமா வந்து இருக்கக்கூடியதா வந்து இந்த டேவை வந்து அப்சர்வ் பண்றோம். இட் ப்ரொமோட்ஸ் யூத் கான்ட்ரிபியூஷன், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ். சோசியல் சேஞ்ச், பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் அவேர்னஸ் கேம்பெயின், டிஸ்கஷன் அண்ட் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்டு குளோபலி. உலக ஃபுல்லா வந்து இந்த டேவில் வந்து இது எல்லாமே செலிப்ரேட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் யூத் டே செலிப்ரேட்டட் பை யுனைடெட் நேஷன் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓ வேர்ல்டு வைட். யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டோனியோ குட்ரஸ். குளோபல் யூத் பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா குளோபல் லெவல்ல பார்க்கும்போது 1.2 பில்லியன். எந்த ஏஜுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 15 to 24 ஏஜுக்குள்ள. யூத் டே தீம்ஸ் அலைன் வித் எஸ்டிஜி கோல்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து மெயினா வச்சுதான் இந்த தீம் வந்து யூத் டே வந்து பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் யூத் இயர் இந்த இயர் வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1985 தான் வந்து இன்டர்நேஷனல் யூத் இயரா வந்து அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எலிஃபென்ட் டே, முக்கியமான கொஸ்டின். அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் டெடிகேட்டட் டு எலிஃபென்ட் கன்சர்வேஷன் பண்றதுக்கோசரம் கொண்டு வந்தது. இந்த வேர்ல்டு எலிஃபென்ட் டே எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் 12 தான் வந்து வேர்ல்டு எலிஃபென்ட் டேவும் அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா. இந்த எலிஃபென்ட் டே மூலயமா பார்த்தோம்னா எலிஃபென்ட்டை பாதுகாக்கிறது, எலிஃபென்ட் கன்சர்வேஷனை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றது. கன்சீவ்ட் இன் 2011 பை கனடியன் ஃபில்ம் மேக்கர் Patricia Sims and Michael Clark along with Sivapon Dardananda of Thailand Elephant Reintroduction Foundation of இதை கன்சியூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டே ஃபோக்கஸ் மெயினா பார்த்தோம் அப்படின்னா
மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் பார்த்தோம்னா இல்லீகல் பவுச்சிங், ஹேபிட்டட் லாஸ், அதாவது வாழ்வாதாரம் வந்து இப்போ எலிஃபெண்ட் இருக்கிற இடத்த வந்து லாஸ் பண்ணி அதாவது நம்ம அழிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ அந்த மரத்தை அழிக்கிறது மற்றது எல்லாமே வந்து அதனுடைய வாழ்விடங்கள் அழிக்கிறது, ப்ளஸ் வந்து ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபாரஸ்ட் சைடில் ரோட் பேஸில் போகும்போது எலிஃபென்ட் ஹியூமனுக்கு இடையே கான்ஃப்ளிக்ட் ஆகுறது, இல்லை ஒரு சில டைமில் வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து எலிஃபென்ட் வந்து சேதப்படுத்துறது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இஷ்யூஸ் ப்ளஸ் வந்து டிராஃபிக்கிங் சொல்லிட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த டே ஹெல்ப்ஸ் ஹைலைட்ஸ் த ஸ்லோ டிக்ளைன் ஆஃப் எலிஃபென்ட் பாப்புலேஷன். எலிஃபென்ட் பாப்புலேஷனுமே வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது டியூ டு ஐவரி ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அதாவது யானைகளை கொண்டு அதனுடைய திங்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறது, அந்த ஐவரி எல்லாமே ட்ரேட் பண்ணுறதுனால அதனுடைய எலிஃபெண்டோட ப்ரொடக்ஷன்ஸ் அதாவது பாப்புலேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிறத வந்து ஒரு ஹைலைட் பண்ணுற விதமாக வந்து இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதன் மூலயமா எலிஃபெண்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தி அதற்கான ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணுன்றது தான் வந்து இதனுடைய மெயின் மோட்டோ. ஓகேங்களா? ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் அதனுடைய எலிபஸ் மேக்சிமஸ் சொல்லுவாங்க, ஃபவுண்ட் மெயின்லி இன் இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேசஸ் தான் ஏஷியன் எலிஃபெண்ட்டை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இந்தியாவோட லார்ஜஸ்ட் எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் எலிஃபென்ட்டோட ரிசர்வ்டா வந்து இருக்கிறது. ஓகேங்களா? இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who is the president of Philippines who recently paid his official state visit to இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணது யாரு, அவருடைய நேம் என்னன்றத மறக்காம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் அவங்களும் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் இருக்க வீடியோ வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? நிறைய நியூஸ் அப்கமிங் வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புமே அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்டேட் ஆன வீடியோஸ் குயிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை பை.